வணக்கம் மக்களே. ஓப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ஃபோல்டபுள் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓப்போ ஃபைண்ட் என் அப்படின்ட்டு. இதுதான் ஓப்போ ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃபோல்டபுள் ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. பட் ஓப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2018 ஃபோல்டபுள் ஃபோன்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அது எதுவுமே பர்ஃபெக்டாக வரல. இது எங்களோட 6வது ஜென்ரேஷன் ஃபோன். இந்த ஃபோன் பர்ஃபெக்டாக இருந்ததுனால தான் இப்போ மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 4 வருஷமாக ஒரு ஃபோனில் ஒர்க் பண்ணி ஃபைனலாக அதை லான்ச் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த ஃபோன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபோல்டபுள் ஃபோன் எதுக்காக டிசைன் பண்ணுறாங்கன்னா, பெரிய சைஸ் உள்ள டிஸ்பிளே ஃபோனை கைக்கு அடக்கமாக பாக்கெட்டில் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கிறது தான் ஃபோல்டபுள் ஃபோன். ஆனால் ஏன் நிறைய பிராண்ட்ஸ் இதை பண்ண மாட்டேன்றாங்கன்னா, அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நிறைய ஒரு கஷ்டமான விஷயங்களை அதில் பண்ண வேண்டியிருக்கு. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹிஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 ஃபோல்டுக்கு நடுவில் அதை ஜாயின் பண்ணது பார்த்தீங்களா, அந்த மெக்கானிசம், அதுக்கு பேர் தான் ஹிஞ்சு. இந்த ஹிஞ்ச் அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. ஈவன் சாம்சங் கூட அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபோல்டில் இந்த ஹிஞ்சை சரியாகவே டிசைன் பண்ணல. ஃபோல்ட் பண்ணும்போது 2 டிஸ்பிளேக்கு நடுவில் கேப் இருக்கும். ஃபோல்ட் பண்ணும்போது சத்தம் கேட்கும். மூடும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலே கிடையாது. ஃபோல்ட் 2 ஃபோல்டு 3ல தான் ஓரளவுக்கு சரி பண்ணாங்க. பட் ஓப்போ இங்கே அதை செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 136 இண்டிவிஜுவல் பார்ட்ஸை வச்சு தான் அந்த ஹிஞ்சை டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. 2 டிஸ்பிளேக்கு நடுவில் எந்த விதமான கேப்புமே இல்லை. MKBHD இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபோனுக்கு நடுவில் ஒரு பேப்பரை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காரு. அந்த பேப்பர் கீழே விழுகவே இல்லை. அந்த அளவுக்கு இந்த ஃபோனில் கேப்பே இல்லாமல் அந்த ஹிஞ்சை டிசைன் பண்ணியிருக்காங்க. அது கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஃபோனை ஃபோல்ட் பண்ணணும், ஃபோல்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நிப்பாட்டி வச்சாலும் அது கரெக்டாக நிற்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிஞ்ச் சாம்சங் ஃபோல்டை விட இதில் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னொரு பெரிய நெகட்டிவாக ஃபோல்டபுள் ஃபோன்ஸில் இருக்கிறது என்னென்னா சென்டர் லைன். அதாவது அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா அன்ஃபோல்ட் பண்ணும்போது நடுவில் ஒரு லைன் விழுந்த மாதிரி அந்த ஃபோல்டுக்கு நடுவில் தோணும். இது சைடு ஆங்கிலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா தெரியும். என்னதான் இதுக்கு ஒரு தின்னான கிளாஸை வச்சு தான் இந்த டிஸ்பிளே பண்ணியிருக்கோன்னு சொன்னாலும், இது ஒரு பிளாஸ்டிக் டிஸ்பிளே. ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை மடித்தா கண்டிப்பாக அதில் கோடு விழுத்தான் செய்யும். இது சாம்சங் ஃபோல்டு 3ல கூட நம்ம ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஓப்போ இங்கே அதை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அது தெரியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இன்னும் சைடு ஆங்கிலேருந்து பார்த்தா அந்த கோடு தெரியத்தான் செய்யுது. ஆனால் மேக்ஸிமம் நம்ம நேருக்கு நேராக ஃபோனை யூஸ் பண்ணும்போது அந்த கோடு தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, இவங்க சாம்சங்கிட்ட இருந்தால் டிஸ்பிளேவே வாங்கியிருக்காங்க. ஆனால் சாம்சங் பண்ண முடியாத விஷயத்தை ஓப்போ இங்கே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா 4 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, நிறைய பேட்டன்ட் வாங்கிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி தான் இந்த டிஸ்பிளேவை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே அந்த ஹிஞ்சுன்னு வர்றப்ப சாம்சங்கை விட ஓப்போ ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் கூட ஓப்போ ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்னென்னா, வெளியே ஒரு செகண்டரி டிஸ்பிளே இருக்கும். நம்ம ஃபோல்டு 3ல கூட பார்த்துருப்போம். அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான டிஸ்பிளேவாக இருக்காது. ஒன்று ரொம்ப சிறுசாக இருக்கும், இல்லைனா சாம்சங் ஃபோல்டு 3ல இருக்க மாதிரி டாலாக இருக்கும். ஒரு நார்மலான நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தோணாது. பட் ஓப்போ அதை சூப்பராக பண்ணியிருக்காங்க. 5.5 இன்ச்சுக்கான ஸ்க்ரீன் சைஸில் கொண்டு வந்திருக்காங்க. 18:9 அஸ்பெக்ட் ரேஷியோவில். இது கிட்டத்தட்ட ஒரு ஐஃபோன் 13 மினி ஃபோன் யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன் சைஸ் தான் இருக்குது. ஸோ நார்மலான நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபீலுமே இதில் கிடைக்கும். எல்லா டைமும் நம்ம அன்ஃபோல்ட் பண்ணி பெரிய டிஸ்பிளேல தான் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அது ஓப்போ ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னா, இந்த நார்மலான டிஸ்பிளேல வெறும் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் HD ரெசல்யூஷன் OLED டிஸ்பிளே தான். ஆனால் 60 ஹெர்ட்ஸ் தான் இருக்குது. பட் இந்த ஃபோனை நீங்கள் அன்ஃபோல்டு பண்ணும்போது 7.1 இன்ச்சுக்கான ஸ்க்ரீன் சைஸ் கிடைக்கும். இதுவும் ஒரு OLED டிஸ்பிளே. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. LTPO டெக்னாலஜி இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து 1 ஹெர்ட்ஸ்லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இது சேஞ்ச் ஆகிக்கிறோம். கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட குவாட் HD ரெசல்யூஷனில் தான் இருக்குது. பஞ்சுவல் டிஸ்பிளேவோட கொடுத்துருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே கேமராலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதுவும் பஞ்சுவல் ரொம்ப சைடில் கொடுத்துறதுனால பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அது மெயினாக இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது நீங்கள் அன்ஃபோல்டு பண்ணும்போது. ஸோ எந்த பக்கம் திருப்பி நீங்கள் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரே சைஸில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபீல் தான் கிடைக்கும். ஸோ இந்த விஷயமும் ஓப்போ இங்கே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேவோட டெக்னாலஜி, ஹிஞ்சு, அந்த சென்டர் லைன் வர்றப்ப எல்லா ஃபோல்டபுள் ஃபோன்ஸில் இருக்க நெகட்டிவை ஓப்போ ரொம்பவே நல்லா ஹேண்டில் பண்ணி அதை பாசிட்டிவாக மாற்றிருக்காங்க. மற்றபடிக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் நம்ம என்னெல்லாம் எதிர்பார்ப்போமோ அது எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க. ப்ராசஸர் பார்க்கும்போது இது ஸ்னாப்ட்ராகன் 888 தான் ரன் ஆகுது. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. 12 GBக்கான ரேம் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். கேமரா செட்டப்னு வர்றப்பையும் பேக்கில் 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா இருக்குது. இது சோனியோட IMX766 தான். OnePlus 9 Proல யூஸ் பண்ண சேம் சென்சார் தான். ஆல்ரெடி இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா ஓப்போ ஃபைண்ட் X3 Proல இருந்த சேம் கேமரா செட்டப் தான் இந்த ஃபோன்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. 16 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட், 13 மெகா பிக்சலுக்கான 2x டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட நார்மலான டிஸ்பிளே, ஃபோல்டு டிஸ்பிளே ரெண்டுத்துலேயுமே செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 4500 mAh பேட்டரி இருக்குது. பட் இது
கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா வரும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஓப்போ வந்து 120 வாட் சார்ஜரே இருக்குது. பட் அந்தளவுக்கு இருந்தாலும் ஒரு 65 வாட் சார்ஜர் கொடுத்துருக்கலாம். ஆனால் 33 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். இது இல்லாமல் 15 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 10 வாட்டுக்கான ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கூட இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இது Android 11 மேலே தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபோல்டபுள் ஃபோன்ஸ்க்கு வந்து சாஃப்ட்வேரை வச்சு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸும் கொடுக்கலாம். சாம்சங் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அப்டேட்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு ஃபீச்சரை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓப்போ வந்து இங்கே ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஃபோனாக இருந்தாலும் ஆக்சுவலாக இது 6th ஜென்ரேஷன் ஃபோன். பட் லான்ச் ஆகிறதுனால இதை ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லேயே சொல்கிறேன். ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்னமும் நாங்கள் கொடுப்போம்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓப்போவும் அந்த வகையில் நம்பலாம். வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு 5G ஃபோன் தான். டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது வித் Dolby Atmos சப்போர்ட்டோட. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.2 NFC எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ப்ரோ ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்களா, SD கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா 30,000 ரூபாய்க்கு மேலே வரப்போகிற இனி எந்த ஃபோன்லையுமே ஹெட்ஃபோன் ஜாக், SD கார்டு சப்போர்ட் எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஸோ ஓவராலாக இந்த ஃபோல்டபுள் ஃபோன் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஒன் ஆஃப் த காம்படிஷன் சொல்கிறத விட ஒரு டஃப்பான காம்படிட்டர்ன்றே சொல்லலாம். அதுவும் ஃபோல்டு 3 விட ப்ரைஸிங்குமே ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. இந்த ஃபோனோட பேஸ் மாடல் அதாவது 8GB RAM 256GB உள்ள மாடல் பார்த்தீங்கன்னா 8,000 யுவானுக்கு சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணினா கிட்டத்தட்ட 92,000 ரூபா தான் வரும். பட் சாம்சங் ஃபோல்டு 3 இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கில் ஒரு S Pen யூஸ் பண்ணுற அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் 50,000 ரூபாய்க்கு அது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போதைக்கு இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா சைனா ஒன்லி, சைனாவில் மட்டும்தான் இது சேல் ஆகிட்டு இருக்கு. பட் வந்து ஓப்போ வந்து அவங்களோட எல்லா ஃபோன்ஸுமே இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. மேபி இந்த ஃபோன் வந்து ஒரு ஜனவரி பிப்ரவரியில் இந்தியாவுக்கு வரலாம். அப்படி வந்துச்சுன்னா ஃபோல்டு 3 வாங்குறத விட இது வாங்குறது பெஸ்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.